ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் 49 இந்த 49 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் இருக்காங்க. இவ் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இவ் நண்டு வராது, இவ் புத்தகம் வராது, இவ் செவ்வந்தி மேட்ச் பண்ணுங்க. இவ் செவ்வந்தி. அடுத்து இழ் மரம், பானை, யாழ். யாழ் தான் வரும். அந்த சவுண்டு கேட்குது இல்லையா உங்களுக்கு? இழ் யாழ். அடுத்து இல் கத்தி, கேரட், தேல். ஓகேவா? தேல் தான் வரும். இப்போ பாருங்கள், எழுதும் முறை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இல்லு போட்டோம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இவ்வுக்கும் இப்படி சுழிச்சு இப்படி பெண்ட் பண்ணி வாங்க. ஆனால் இல்லுக்கு வந்து நம்ம இங்கே யூ ஷேப்பில் போட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா இவ் மேலே புள்ளி வைக்கணும். அடுத்து இழு பாருங்கள், ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அகெயின் மா மாதிரி இப்படி சுழிச்சு இப்படி கீழே வரைக்கும் இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி போகணும். ஓகேவா? இழ். அடுத்து இல், நம்ம இவ்வு இல்லுக்கெல்லாம் போடுற மாதிரி போட்டுட்டு பென்சிலை கையை எடுக்காமல் திருப்பி மேல் நோக்கி வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அகெயின் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இல். இப்போ புரிஞ்சிருச்சாமா? இப்போ எழுதி பாருங்க. இவ் சொல்லுங்க. இவ். அழகாக இந்த புள்ளி மேலேயே அழகாக எழுதிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்து வடிவம் நல்லா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, இழ் 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 சொல்லிட்டே ஃபுல்லாக எழுதி முடிச்சிருங்க. இழுக்கு அப்புறம் இல் சொல்லுங்க. இல் 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 இல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருங்க செல்லக்குட்டீஸ். அடுத்து வால். கரெக்டாக இந்த இல்லு தான் வரும் வாளுக்கு. ஓகேவா? அப்போ சர்க்கிள் பண்ணிவிட்டு இல் எழுதுங்க. ஓகே. அடுத்து இழ் கூழ். வெயில் காலத்துலலாம் வந்து நம்ம கூழ் குடிப்போம். அதே மாதிரி ஆடி மாதம்லாம் வந்து தமிழ்நாட்டில் கூழ்லாம் வந்து எல்லா கோவில்களையும் ஊற்றுவாங்க. அடுத்து இவ் ஜவ்வரிசி. இவ் இவ் சொல்லிட்டே எழுதுங்கம்மா. எழுதி முடிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.